இன்னைக்கு சாப்பாடோட சுவை ரெட்டிப்பா மாறிடுச்சு. அதுக்கு காரணம் அருண் நிரபராதின் விடுதலையாய் வந்த சந்தோஷம். இந்த சாப்பாட்டோட சுவை இருக்கே 4 மடங்கு அதிகரிச்சிருக்கும். ஒருவேளை அருண் 2 பொண்ணுங்களுக்கு புருஷனா வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். பாட்டி, உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்னல நான் டிவோர்ஸ் வாங்க போறேன்னு. அப்புறம் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எந்த நேரம் எதை பத்தி பேசணும்னு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? பாத்தி அருண் கண்ணா, பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு. அம்மாடி, கல்யாணம்லாம் விளையாட்டு கிடையாதுமா. அருண் கண்ணா, நீ புத்திசாலி. நீ யாரும் இவளுக்கு எடுத்து சொல்லு. இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வை சொல்லு. நான் தான் சொன்னல சௌமியா, நாம ராத்திரி ஸ்டேஷன்ல இருக்கலாம்னு. என்ன எதை கேட்டதுனால நான் வீட்டை விட்டு வெளியே வந்தனோ, இப்பவும் நான் அதே தான் கேட்க வேண்டியிருக்கு. நீங்களே சாப்பிடுங்க. நீங்க தான் இதெல்லாம் பண்ணீங்க. நீங்க தான் இதெல்லாமே செஞ்சீங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன், அவனை ஜெயில வச்சது எல்லாமே நீங்க தானே செஞ்சீங்க. அவனை என்ன விட்டுட்டு போக முடியாது. சொல்லுங்க, அவன்கிட்ட போய் சொல்லி அவனை கூட்டிட்டு வாங்க. போங்க, அவனை கூட்டிட்டு வாங்க. என்னங்க, நீங்க அப்பா கிட்ட அந்த மாதிரி பேசிருக்க கூடாது. வேற எப்படி பேசணும்னு சொல்ற? என் வீட்டுல இருக்கிறவங்களோ இல்ல உன் வீட்டுல இருக்கிறவங்களோ, இவங்களுக்குலாம் ஒழுங்கா சொன்னா எதுவுமே புரியாது. சுமதியை நினைச்சு ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அதனாலதான் அவங்க அப்படி பேசிட்டாங்க. உனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது சௌமியா. இந்த நேரத்துல நீ இதே பேசுவ. நாம 5 வருஷம் கழிச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது 5 நாள் எப்படி? ஏன் அன்ரொமான்டிக்கா இருக்க? அங்க ஜெயில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷம் மாதிரி போச்சு தெரியுமா? நீ என்னமா அவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட? இங்க இருந்து போக வேண்டியது அவசியமா? எப்படி இருப்ப? என் அம்மா அப்பா உன்னை துரத்த பாப்பாங்க, உன் வீட்டுல இருக்கிறவங்க உன்னை குத்த சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியும் கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டியிருந்தோம். இப்ப அதுவும் இல்லாம பண்ணிட்டாங்க. நீ டென்ஷன் ஆகாம இரு. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீ நல்லா தூங்க. குட் நைட். குட் நைட். இப்படி அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்ட நீ ஈஸியா சொல்லிட்ட உனக்கு பயம் இல்லைன்னு. ஆனா எனக்கு தெரியும் சௌமியா, என்னை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ண நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும் சௌமியா.